தாம்பத்தியத்திற்கு பிறகு உறங்கும் போது ஒழு செய்து விட்டு தான் உறங்க வேண்டுமா? அதாவது தாம்பத்திய ஈடுபட்டு விட்டு தூங்க போகிறான், தூங்கும்போது ஒழு செஞ்சுட்டு தான் தூங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி செய்யணும் என்பதை சொல்லக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது, அப்படி செய்யாமலும் தூங்கலாம் ஒரு ஹதீஸும் இருக்கிறது. இது மாதிரி வருமா நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டால் அது கட்டாயம் கிடையாது, சிறப்புன்னு எடுத்துக்கணும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் புகாரில் 287வது ஹதீஸில் இருக்கிறது. உமர் இப்னுல் ஹத்தாப் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எருக்குது அஹதுனா வஹுவ ஜுனுபுன், குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையிலேயே குளிக்காமல் போய் நாங்கள் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் தூங்கலாம். இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருத்தர் ஒழு செஞ்சு விட்டாரையானால் ஃபல் எருக்குது வஹுவ ஜுனுபுன், அவர் குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில தூங்கிக் கொள்ளலாம். அப்போ ஒழு செஞ்சுட்டு தூங்கலாம், குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, குளிக்கிறது தொலைகி தானே, அது தூங்குறதுலாம் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வர்றதுனால குளிப்பு கடமையானவர்கள் தாம்பத்தியம் முடி தூங்கும் பொழுது ஒழு செய்து விட்டு, ஆணும் பெண்ணும் ஒழு செய்து விட்டு தூங்குறது ஒரு சிறந்த ஒரு சுன்னத்து. இது புகாரில் 287. 286 என்ன வருதுன்னு கேட்டால் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்குது ஜுனுபுன், ஆயிஷாவிடத்தில் அபூ சலமா என்பவர் கேட்குறாரு, ரசூலுல்லாஹ் வந்து குளிப்பு கடமையான நிலையில் தூங்குவார்களா? ஆமாம் தூங்குவாங்க, ஒழு செஞ்சுக்கிடுவாங்க, ஆனால் குளிப்பு கடமையான நிலையில் குளிக்காமல் ராத்திரியில் போய் குளிச்சுட்டு இருப்பாங்க, அந்த நிலையில் தூங்குவாங்க, ஆனால் ஒழு செஞ்சுக்கிடுவாங்க. அது புகாரில் 286வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, அதில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அதாவது உமர் வந்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே ஹல் யனாமு அஹதுனா வஹுவ ஜுனுபுன், உள்ள ஹதீஸ் தான், அதில் விடுபட்ட ஒரு வார்த்தை இதில் சேர்ந்து வருது. நாங்கள் குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் நாங்கள் வந்து தூங்கலாமான்னு கேட்டோன்னே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் தூங்கலாம், லீவத்தை ஒழு செஞ்சுக்கிறட்டேன், அது சும்மா பிறகு தூங்கட்டும்ங்கிறாங்க. இதா ஷா விரும்பினால், இந்த விரும்பினாலுங்கிற வார்த்தை அந்த புகாரி அறிவிப்பில் வரல. முஸ்லீம் அறிவிப்பில் என்ன வருதுன்னா இதா ஷா விரும்பினால். விரும்பினால் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அது நல்லது, ஒழு செஞ்சு தான் தூங்கி ஆகணும் அப்படின்னு கட்டாயம் ஃபர்லு கிடையாது, விரும்பினால் நீங்கள் ஒழு செஞ்சுட்டு தூங்க. அப்போ என்ன, அது சிறப்புங்கிறது அடிப்படையில் இருக்குது. ஒழு செஞ்சுட்டு தூங்கணுங்கிறது ஒரு சிறப்பு என்கிற வகையில் இருக்கிறது. என்ன சொல்ல போனால் சில சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையாகும் அப்படியே தூங்கிடுவாங்க, ஒழு செய்யாமல் தூங்கிடுவாங்க, அவங்களும் செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அது எங்கே வருதுன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யனாமு, ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள், வஹுவ ஜுனுபுன், குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் தூங்குவார்கள், வலா யமுஸ்ஸுமான், தண்ணீரை தொடவே மாட்டார்கள், அதாவது குளிக்க மாட்டாங்க, ஒழு செய்ய மாட்டாங்கிற, தண்ணீரை தொட மாட்டாங்கன்னா ஒழுவும் செய்ய மாட்டாங்க. இப்போ தண்ணீரையே தொடாமலேயே அவங்க குளிப்பு கடமையாகும் நிலையில் தூங்குவார்கள் என்ற ஒரு ஹதீஸு முஸ்னது அஹமதில் வருது. அதனால் ஒழு செய்து விட்டு தூங்கணும் என்பது ஒரு சிறந்த ஒரு காரியம். அது இல்லாட்டாலும் பெரிய குற்றம்லாம் ஒன்றும் வராது. பொதுவாகவே இரவில் தூங்கும்போது ஒழு செய்யணும்னு இருக்குல்ல, குளிப்பு கடமையாக இல்லாட்டாலும் பொதுவாக நீங்கள் தூங்கும்போது புகாரில் 247வது ஹதீஸில் நீங்கள் ஒழு செய்யும் போது, படுக்கைக்கு செல்லும்போது ஒழு செய்து கொள்ளுங்கள், இந்த துவாவை ஓதுங்கள்னு ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. அதில் வந்து குளிப்பு கடமையானவனுக்கு உள்ள துவா இல்லை, பொதுவாக சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அந்த துவா செய்தல், தூக்கும்போது ஒழு செய்தல் என்பது பொதுவாகவே ஒரு